ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப நோ ஆர்குமென்ட் மெத்தட் அண்ட் பாராமீட்டரைஸ் மெத்தட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல மெத்தட் ஓவர்லோடிங்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். மெத்தட் ஓவர்லோடிங்க்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா உள்ள வந்து நானு மெயின் மெத்தட நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னா, மெத்தட் நேம் வந்து நம்ம ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணும்போது, சேம் மெத்தட் நேம் இருக்கலாம். பட் டிஃபரண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸா நம்ம டிக்ளேர் பண்ணி, அந்த வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுப்போம். எப்படின்னா, த்ரூ ஆக்சுவல் வேல்யூஸ நம்ம பாஸ் பண்ணும்போது, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரண்ட் டேட்டா டைப்பா இருக்கும்போது, எனக்கு சேம் மெத்தட் நேம வச்சே நம்ம பல தடவ அந்த மெத்தட வந்து நம்ம கால் பண்ணிக்க முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். எம்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நோ ஆர்குமென்ட் மெத்தடு. அதேபோல ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் எம்1 நான் இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸா நான் பாஸ் பண்றேன். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்தவித எரரும் வரல. ஏன்னா, சேம் மெத்தட் நேம் தான் வந்து நான் திரும்பி கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா டிஃபரண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக நானு என்ன பண்றேன்னா, கேரக்டர் கூட நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் திரும்பி சேம் மெத்தட் நேம் நான் குடுக்குறேன். கேரக்டர் சின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் எம்1 ஒரு பூலியன் டைப்ன்னு நான் எடுத்து காட்டுறேன். பூலியன் பின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பான ஸ்ட்ரிங்க வச்சு கூட நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் வாய்ட் எம்1 ஸ்ட்ரிங் நான் எடுத்துக்கிறேன். எஸ் ஓகேவா? இதுல வந்து இப்ப என்னன்னா, இது வந்து எனக்கு நோ ஆர்குமென்ட் மெத்தட் கைஸ். நோ ஆர்குமென்ட் மெத்தடு. ஓகேங்களா? அடுத்தது நான் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பான பாராமீட்டரைஸ் மெத்தட் காட்டுறேன். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆன பாராமீட்டரைஸ்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? ஃபைனலா உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் பிரிமிட்டிவ் டைப் பாராமீட்டரைஸ்ட் மெத்தட். இத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட்ட வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு நோ ஆர்குமென்ட் மெத்தட் எடுத்திருக்கேன். சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கான பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதுக்கப்புறமா சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஆன நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இத வச்சு தான் நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்ட போறேன். ஸோ, இத நான் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. அதனால நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எம்1 மெத்தட் வந்து எனக்கு என்னது கைஸ்? எம்1 நோ ஆர்குமென்ட் மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தது பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு system.out.prinட்ட நான் வந்து எடுத்துக்கிறேன். இத எடுத்துக்கிட்டு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ்டு மெத்தடான ஐய வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ் மெத்தடு அத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம கேரக்டர வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இங்க வந்து நம்ம பூலியன வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஃபைனலா நம்ம நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்க்கான எஸ்ஸ வந்து நம்ம ஸ்ட்ரிங் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ, இப்போ நம்ப இப்படி நம்ம குடுத்தாச்சு. நோ ஆர்குமென்ட் மெத்தடு, பாராமீட்டரைஸ் மெத்தட்ல இன்டிஜர், கேரக்டர், பூலியன் இது மட்டும் நான் எடுத்திருக்கேன். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் வச்சு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரெண்ட்டா குடுத்தனால இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட்.
ஸோ அத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். அப்புறமா உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக நான் பிரிமிட்டிவ்லயும் பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி கொண்டு வரதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு நானு மெத்தட் கால் பண்ணும்போது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணி அந்த மெத்தட்ல ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல எஸ்ல வந்து அந்த வேரியபிள் இனிஷியலைஸ் ஆயிட்டு, எனக்கு ஃபைனலா ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இங்க பிரிண்ட் பண்றோம். எஸ்ல. ஓகேவா? ஸோ, இப்போ நான் மெத்தட வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு M1 மெத்தட நானு கால் பண்றேன். அதுக்கப்புறமா M1 இன்டிஜர் டைப்ல வந்து நான் 10ன்னு சொல்லி குடுத்து நான் கால் பண்ணிக்கிறேன். அப்புறம் M1 கேரக்டர் டேட்டா டைப் வந்து எனக்கு என்ன, சும்மா Lன்னு சொல்லி நான் குடுத்து கால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா M1 பூலியன் டேட்டா டைப் நானு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் குடுத்து கால் பண்ணிக்கிறேன். ஃபைனலா M1 ஸ்ட்ரிங்குக்கு வந்து நானு கோட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ, இத நான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் நோ ஆர்குமென்ட் மெத்தட தான் வந்துட்டு நானு கால் பண்றேன். அதுக்கப்புறமா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ் மெத்தட்ஸ நானு கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ்டு மெத்தட்ஸ தான் நான் வந்து கால் பண்றேன். இது வந்துட்டு என்னன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்டிஜர். ஓகேவா? பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்ட்டு அதுக்கப்புறமா கேரு அதுக்கப்புறமா பூலியன். ஓகேவா கைஸ்? கேரு அதுக்கப்புறமா பூலியன். ஸோ, இத வந்து நான் இப்படி கால் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதுக்கப்புறமா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பான ஸ்ட்ரிங்க வந்து நானு கால் பண்ணிக்கிறேன். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பான ஸ்ட்ரிங் டைப்ப வந்து நானு கால் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு M1 மெத்தட் கால் ஆகி, எனக்கு M1 மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது M1ல நானு இன்ட் டேட்டா டைப் வேல்யூஸ் வந்து ஆக்சுவல் வேல்யூஸா நானு 10ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த 10 வந்து ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் ஆகி, எனக்கு வந்து செகண்டா இது எக்ஸிக்யூட் ஆகும். 10 அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டா எனக்கு M1ல கேரக்டர் வேல்யூவ ஆக்சுவல் வேல்யூஸா நான் இங்க பாஸ் பண்றேன். Lன்னு சொல்லி பாஸ் பண்றேன். ஸோ, Cல வந்து எனக்கு Lன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துரும். இதுதான் தேர்ட் ப்ராசஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா 4த் ப்ராசஸ்ல பூலியன் டைப் வந்து நானு ட்ரூன்னு சொல்லி ஆக்சுவல் வேல்யூஸா நானு பாஸ் பண்றேன். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல எனக்கு Bல வந்து ட்ரூன்னு சொல்லி எனக்கு இனிஷியலைஸ் ஆயிடும். இதுதான் வந்து 4த் ப்ராசஸ். எனக்கு ட்ரூன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபைனலா ஸ்ட்ரிங் வந்து நானு கோடுன்னு சொல்லிட்டு ஆக்சுவல் வேல்யூஸ் நான் மெயின் மெத்தட்குள்ள நான் பாஸ் பண்றேன். இது வந்து எனக்கு மெத்தட் கால் ஆகி ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல எஸ்ல வந்து எனக்கு கோடுன்னு சொல்லிட்டு எனக்கு உட்காந்துக்கும். இதுதான் வந்து ஃபைனல் ப்ராசஸ் 5. ஃபைனலா எனக்கு கோடுன்னு சொல்லி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? நான் குடுத்துக்கிறேன் கேரக்டருக்கு. ஸோ, அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு M1 நோ ஆர்குமென்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ் மெத்தட் 10 எக்ஸிக்யூட் ஆகுது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ் மெத்தட் L எக்ஸிக்யூட் ஆகுது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பாராமீட்டரைஸ் மெத்தட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. 10ன்றது இன்டிஜர் டைப், Lன்றது வந்துட்டு கேரக்டர் டைப், ட்ரூன்றது பூலியன் டைப். அதுக்கப்புறமா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல பாராமீட்டரைஸ் மெத்தட் கோட். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப். இதெல்லாம் தான் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம மெயின் மெத்தட்குள்ள ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸா நம்ம என்ன வேல்யூஸ் பாஸ் பண்றோமோ, அத வந்து எடுத்துக்கிட்டு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்க வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்றேன். ஸோ, எனக்கு இங்க பிரிண்ட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோகி. பீஸ் அவுட் கைஸ்.